இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம் எங்கன்னு தெரியலையே. எப்படி சொல்லியிருக்காரு அவரு? ஏய் திவ்யா, வா 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 உட்காருடி. உன்னை பத்தி தாண்டி பேசிட்டு இருக்கோம். உன் டாபிக் தான் பரபரப்பா ஆமாண்டி. போயிட்டு இருக்கு. ஆமாண்டி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நல்ல சான்ஸ விட்டுட்ட. ஏய் என்னடி ஆச்சு? சிந்து இப்பதான் எல்லாத்தையும் சொன்னா. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? ஏய் 2 லட்சம் இருந்துச்சாமே, பேலன்ஸ் என்ன பண்ண? பணத்தை மிஸ் பண்ணவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னடி இப்படி பண்ணிட்ட? பணம் சம்பாதிக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். சொலையா 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு, அதை போய் கொடுத்துட்டு வந்திருக்க. அது மத்தவங்க பணம்டி. இருக்கட்டுமே, கீழே தானே கிடந்துச்சு, திருடிட்டா வந்த. அது மிஸ் பண்ணவங்களோட தப்புடி. இப்படி லூசு மாதிரி திருப்பி கொடுத்துட்டு வந்திருக்கியே. உன்கிட்ட போய் கிடைச்சது பாரு அந்த 2 லட்சம் ரூபாய். இதுவே அது என் கையில கிடைச்சதுன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? எனக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிருப்பேன். உன்கிட்ட போய் கிடைச்சது பாரு. உனக்கேண்டி இந்த நேர்மை குசும்பெல்லாம்? உங்க வீட்லயே 1008 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? ஆல்ரெடி நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மேட்டரை விடுங்கடி. ஏய் இங்க இருந்தா இவங்க எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க. வா போலாம். இவளுக்கு போய் கிடைச்சிருக்கு பாரு. பணத்தை மிஸ் பண்ணவங்க அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? பணக்கட்டுல இருந்த ஸ்லிப்ல பிரான்ச் அட்ரஸ் போட்டிருந்துச்சு. அந்த பேங்க்குக்கு போய் அந்த சீரியல் நம்பரை வச்சு மேனேஜர் கிட்ட விசாரிச்சேன். அட்ரஸ் கொடுத்தாரு, போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி மனசெல்லாம் உனக்கு தாண்டி வரும். பார்த்தல அவங்க பேசினதெல்லாம். யாரா இருந்தாலும் அப்படி தாண்டி. யார் பணமா இருந்தா என்ன, நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு, இனி நம்ம பணம் தான் நினைச்சு மொத்தமா எல்லாத்தையும் அமுக்க தான் பாப்பாங்க. ஆனா நீ கிரேட் டி. ஆமா, பணம் கம்மியா இருந்திருக்குமே, அத பார்த்தா அவங்க டென்ஷன் ஆகலையா? பணத்தை கொடுக்கறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சுடி. வழியிலேயே என்ன போலீஸ் பிடிச்சிருச்சு. ஐயோ, என்னடி சொல்ற? இந்நேரம் திருட்டு பட்டத்தோட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கணும். நல்ல வேளை கடைசி நேரத்துல ராஜரத்னம் சார் வந்து பேங்க் மேனேஜர் சொன்னதை வச்சு என்னை காப்பாத்தினாரு. யாரு ராஜரத்னம்? ஆர்ஆர் குரூப் ஓனர். அவங்க பணம் தான் மிஸ் ஆனது. அவங்க பெரிய கோடீஸ்வரங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய பணமாவே தெரியாதே. அதான் பெரிய மனசு பண்ணி விட்டுட்டாங்க. நல்ல வேலை, நம்மள மாதிரி இல்லாதவங்களா இருந்திருந்தாதான் கஷ்டம். ஒருவேளை அந்த மாதிரி இருந்திருந்தா என்னடி பண்ணிருப்ப?